வெல்கம் டு வால்டர் டாக்கீஸ். நீங்கள் நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, சன் பிக்சர்ஸ் தரப்பில் டாக்டர் சஞ்சய் ரேகத்தில் எழுதியிருந்த எந்திரன் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். எந்திரன் இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோன்னா, பெரிய கதைலாம் ஒன்றும் கிடையாது. பார்க்கும் போல் ஒரு லவ் ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். நம்ம டெலிவரி ஒரு சயின்டிஸ்டாக இருக்காரு. எப்பயாவது ஆர்மிக்கு ஒரு ரோபோ கண்டுபிடிச்சி கொடுன்னு சொல்லி ரொம்ப வருஷமாக வேலை பார்க்குறாரு. கடைசியாக கண்டுபிடிச்சி ஆர்மி நடிச்சு போய் கொடுத்தா இந்த ரோபோ ரொம்ப டேஞ்சரு, எமோஷன் எலிபிள்னு சொல்லி இதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்க கதை முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, முடிக்க முடியாதுல்ல. அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம தலைவர் நம்ம ரோபோக்கு ஃபீலிங்ஸை கொண்டு வரப்போறேன்னு சொல்லிட்டு அதை வந்து கிளாஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காரு. அன்புனா கோவம்னா என்ன, அதுனா நைட்னா என்னன்னு சொல்லி வந்து நாள் கணக்காக கிளாஸ் எடுக்கிறாரு. உடனே அந்த ரோபோக்கு ஃபீலிங்ஸ் வந்துச்சா கேட்டிங்கன்னா வர முடியாதுல்ல, வர வைக்கணும்ல. அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக ஐடியா வச்சுருக்காங்க. ஒரு இடி வந்து விழுது, இடி வந்து விழுந்தா ரோபோ விழிஞ்சு போயிருமா? அதெல்லாம் இல்லை, அந்த ரோபோக்கு ஃபீலிங்ஸ் வந்துடுது. பாருங்க எப்படி கதை எடுத்து வச்சுருக்காங்கன்னு. இதுக்கு இடையில வேற சந்தானம் நான் காமெடி பண்ணுறேன்னு அவருக்கு ஒரு சீனு. ஐஸ்வர்யா கூட்டம் சும்மா வைக்க முடியுமா? அவங்களுக்கு தலையை போட ஒரு டான்ஸு. அப்புறம் சேர் சைடு போனால் அங்கே பிரச்சனை பண்ணுறாங்க, அங்கே ஒரு ஃபைட்டு. அப்புறம் அப்பார்ட்மெண்ட் வந்தால் அங்கேயும் சவுண்டு பண்ணுறாங்கன்னா அங்கே ஒரு ஃபைட்டு. அப்புறம் ட்ரெயினில் படி வாங்குறேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஃபைட்டு. அப்படி சொல்லி இஷ்டத்துக்கு ஏதோ சீன் எடுத்து வச்சிருக்காங்க. அப்புறம் நம்ம தலைவர் ரோபோ ஆடுது, ஓடுது, நடக்குது, பாடுது. அப்பார்ட்மெண்ட்லாம் ஸ்பைடர்மேன் மாதிரி ஏறுது, கார் ஓட்டுது, ஏன் பிரசவம்லாம் கூட பார்க்க வைக்கிறாங்க. எதுக்கு அந்த ரோபோ கண்டுபிடிச்சாங்களோ அதை தவிர மீத எல்லா வேலையும் செய்யுது. சரி, ரோபோக்கு எமோஷன் தான் வந்துருச்சு, அதுக்கப்புறமாச்சு படத்தை நல்லா கொண்டு போகிறாங்கன்னு பார்த்து நம்பி உட்காந்தா அங்கே தான் நம்மளுக்கு ஆப்பு வைக்கிறாங்க. எமோஷன்ஸ் வந்த ரோபோவை நம்ம தலைவர் ஆர்பிக்கு கூப்பிட்டு போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரோபோ தலை கட்டி ஆப்படிக்குது. இந்த அனிமோட் ஐஸ்வர்யா கூட ஊசுத்துவா, நான் போய் ஆர்டினஸ் ஆகணும் போடா, நானும் ஐஸ்வர்யா லவ் பண்ண போறேன்னு சொல்லி அங்கே லவ் யாரெல்லாம் ஓடுது. உடனே தலைவர் வந்து அதை விட்டு குப்பையில் போட்டுறாரு. சரி, அங்கேயாச்சும் கதை முடியுதுன்னு பார்த்தா அங்கேயும் முடியாது. இந்த ரோபோலாம் வெட்டி தனித்தனியாக எங்கேயோ போட்டுறாரு. ஆனால் அப்படி எல்லாம் திருப்பி ஒன்று சேர்த்துருது. இப்படி ஒன்று சேர்த்துன்னு காட்ட மாட்டேங்கிறாங்க. நான் ஒன்று சேர்ந்த ரோபோலாம் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவரோட குரல் காட்டில் அவர் வீட்டுக்கு போயிடுது. அவர் வீட்டுக்கு போயிட்டு என்னை எப்படியா திருப்பி ரோபோ கொண்டு வாங்க, நான் ஐஸ்வர்யா கூட திரும்பி வாங்கணும்னு சொல்லி கிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி கதையை சூப்பராக எடுத்து வச்சிருக்காங்க. இப்போ நம்ம டெலிவரியோட குரு வந்து அந்த ரோபோவையும் சரி பண்ணிடலாரு. சரி பண்ணிட்டோன்னே அந்த ரோபோட்டுக்கு ஒரு சிப்பை மாட்டி விட்டுறாரு. என்ன சிப்புன்னு கேட்டிங்கன்னா வந்து அதை இவ்வளோ மாற்றிடுமா. ஸோ வருமோ அந்த தலைவரை போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா டெர்மினேட்டர் ஆயிடுது. டெர்மினேட்டர் ஆகிட்டு அந்த குருவே பூர்த்தி தள்ளிட்டு அங்கேருந்து அவர் கிட்ட இருக்கிற ரோபோவை திருடிட்டு வெளியே கிளம்பிடுது. வெளியே கிளம்பி உலக கடைக்கு போதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. போய் பெட்ரோல் பங்கில் திருடுது, நகைக்கடையில் திருடுது, துணி கடையில் திருடுது. அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா தலைவர் மேரேஜுக்கே போய் அங்கே இருக்க அவர் ஹீரோயினையும் திருடிட்டு வந்துடுது. திருடிட்டு வந்து ஒரு பெரிய பிள்ளைகள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எல்லாரும் போய் அடிமையாக மாற்றிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து அம்மா ஆக்க மாட்டேன்னு சொல்லி வந்து வீடியோ சுற்றிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் லாஸ்ட் 20 மினிட்ஸில் நானும் ஹாலிவுட் சைடில் விஎஃப்எக்ஸ் கிராஃபிக்ஸ்லாம் காட்டுன்னு சொல்லிட்டு நம்ம சங்கர் வந்து எதையோ எடுத்து வச்சிருக்காரு. திடீர்னு நம்ம ரோபோலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு பந்தா மாறுது, அதான் மாறுது, இதாக மாறுது, நம்மன் படத்தில் வர மாதிரி பாம்பாலாம் மாறுது. ஸோ அந்த மாதிரி விதவிதமாக மாறுன்னு சொல்லி வித்த வாடிட்டு இருக்கு. ஸோ கடைசியாக நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா அந்த ரோபோ பிடிச்சி அதுல செப்பு உருவி நம்ம ஹீரோயினா ரோபோட் வந்து காப்பாற்றிடுறாரு. ஸோ அங்கே தான் கதை முடியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கேயும் முடியல. திருப்பி அந்த ரோபோலாம் அரசாங்க பிரித்து வைக்க சொல்லிடுது. ஸோ அந்த ரோபோட்டெலாம் பிரித்து வைக்கும்போது ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா அந்த ரோபோ பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. அதாவது அடுத்த பாட்டு குறிட்டு தான் காட்டுறாங்க. அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு இந்திரன் 2 இருக்குன்னு சொல்லி எடுத்து இந்த படத்தை சூப்பர் டாக்கி 2 ஃப்ளாப் ஆக்கிடுவாங்க. ஸோ அந்த படம் ஃப்ளாப் ஆச்சுன்னா அதோட சூப்பராக இருக்குன்னு சொல்லி எந்திரன் 3 எடுத்து 2 டாக்கிட்டு 3 ஃப்ளாப் ஆக்குவாங்க. இப்படி போய்கிட்டே இருப்பாங்க. நம்மளும் வேலை வெட்டி இல்லாமல் எல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கணும். ஸோ மொத்தத்தில் அந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஹாலிவுட் லெவலில் இருக்கிறேன்னு சொல்லி 132 கோடி பட்ஜெட் போட்டிருக்காங்க. டெர்மினேட்டர் இந்த மாதிரிலாம் படத்தை பார்த்துட்டு இஷ்டத்தின் ஏதோ கதை எழுதி வச்சிருக்காங்க. ரோபோனா அது எவ்வளோ ஒருக்கு அது எவ்வளோ காட்டலாம், அதை விட்டுட்டு ஐஸ்வர்யா யார் கிடைக்க போன்னு சொல்லி 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கதை எடுத்து அப்படி வரணும், இப்படி தான் இருக்கும்.